ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் மைக்ரோபியாலஜி. நான் உங்கள் அபிலாஷ் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி. இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு இண்டஸ்ட்ரியலில் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோ ஆர்கானிசமோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி. ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். ஸோ இது ஒரு இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சர்டைன் மைக்ரோ ஆர்கானிசமை நமக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் பிஹெச்சில் க்ரோத் பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்டை எடுப்போம். இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜியில் நடக்கிற ப்ராசஸ். சொல்லப்போனால் இந்த இண்டஸ்ட்ரியல் சைடில் இந்த ஃபெர்மெண்டார் இதை பேஸ் பண்ணி தான் எந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலும் இந்த ஒரு ப்ரொசீஜர், அந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஆஸ் யூஷுவல் நம்ம பழைய எபிசோடில் பேசின மாதிரி ஒரு பால் தயிராக மாறுறதுக்கு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தேவைப்படுது. அப்படி கொடுத்த உடனே அந்த பால் தயிராக மாறுது அப்படின்னா அது ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே கரெக்டான டெம்பரேச்சரில் கரெக்டான பிஹெச்சில் இந்த அளவு தான் ஆர்கானிசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சு ஒரு ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுதான் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், அதாவது இண்டஸ்ட்ரியல் கர்ட். அது நார்மலாக நம்ம சாப்பிட்ற தயிர் மாதிரி இல்லாமல் கரெக்டான டேஸ்ட்டில் இவ்வளோ தான் புளிப்பு இருக்கணும், இந்த ஒரு டெக்ஸ்டரில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கும். ஸோ இப்படி தான் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே ஒரு லிமிட்டட் ஸ்கேல் ஒன்று இருக்கும். அதாவது இந்த அமௌண்ட்டு தான் ஆர்கானிசம் இருக்கணும், இந்த அமௌண்ட்டு தான் இந்த கெமிக்கல் இருக்கணும், இந்த அமௌண்ட்டு தான் இந்த டெம்பரேச்சர் இருக்கணும், இந்த ரேஞ்சில் தான் பிஹெச் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நம்ம கைக்கு வர எல்லா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸுமே கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வேலிடிட்டி டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் இண்டஸ்ட்ரியலில் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிட்ரிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட், விட்டமின்ஸ், டேப்லெட்ஸ், அப்புறம் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், அப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ் லைக் சீஸு, பன்னீர், கர்டு, இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இப்போது மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல் பேஸ் படி தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜியோட பிரான்ச்சாக நிறைய மைக்ரோபயாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது சொல்ல போனால் இந்த ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி, அப்புறம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி, ஃபுட் மைக்ரோபயாலஜி, இது எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜிக்கு கீழே தான் வரும்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தூண் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஷார்ட்டாக இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோ ஆர்கானிசமோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்கணும், எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு தெளிவாக படிக்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி. ஸோ இதை பற்றி வரப்போகிற எபிசோடில் நிறைய டீட்டெயிலாக பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த ஃபெர்மெண்டேஷன்ற அந்த வீக் ஃபுல்லாகவே இந்த இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜிக்குள்ளே அடங்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வரப்போகிற எபிசோடில் பார்ப்போம். இது உங்கள் மைக்ரோபயாலஜி. நான் உங்கள் அபிலாஷ். டாட்டா.